இன்றைக்கி ஆந்திரா ஸ்பெஷல் எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு காரசாரமான புளிப்பு நிறைஞ்ச டேஸ்டியான சைட் டிஷ்ஷு. இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல இதுக்கு ஒரு மசாலா பொடி நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், அதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மசாலா பொடியை நம்ம அரைச்சி வச்சுக்கணும். இதுலேருந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் தான் இந்த கத்திரிக்காய்க்கு இப்போ சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா நல்லா நைஸாக பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு நாம் நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். கொஞ்சம் நிறையாவே நம்ம இந்த நல்லெண்ணெயை சேர்த்துக்கணும். ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்க்க போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு உளுந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அது செவந்து வரும்போது 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நாம் அதோட சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக நம்ம வதக்கணும். கூட நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை நிறையா சேர்க்கணும். இந்த டிஷ்ஷுக்கு வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக நம்ம வதக்கி எடுத்துக்கணும். கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். அப்போ கொஞ்சம் சீக்கிரம் அது வதங்கிடும். இப்போ வெங்காயம் வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு இதுக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 4 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷு கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் தக்காளியும் நிறையா சேர்த்துக்கணும். ஒரு லைம் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அந்த அரைச்ச மசாலாவில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு காரம் இன்னும் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கொஞ்சம் காரமும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய்களை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காயெல்லாம் நாட்டு கத்திரிக்காய். அதில் மேலே காம்பை நம்ம எடுக்காமல் 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணி அப்படியே நம்ம சேர்க்கணும். இல்லை பிஞ்சு கத்திரிக்காய்ங்களா ஒரே சைஸு கத்திரிக்காய்ங்களா இதில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது ஈவனாக வெந்து நல்ல ருசியாக இருக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த கத்திரிக்காவை நம்ம வேக வச்சு எடுத்தோன்னா எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிரும். இந்த சைட் டிஷ்ஷு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொதி வருது. தட்டு போட்டு மூடி கத்திரிக்காய் வெந்த உடனே நம்ம பிரட்டி எடுத்துடலாம். சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.